வெல்கம் டு ஆர்டிஎஸ் டெக். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, உங்களுடைய மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் யாராச்சும் ஒருத்தர் அனுப்புகிற ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ குரூப்பில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணாமலேயே அதுவே ஆட்டோமேட்டடாக டவுன்லோட் ஆகி உங்களுடைய ஸ்டோரேஜை ஃபில் ஆகிடுதா. ஸோ அதை எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஆல்னும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கீழேருந்து பார்த்தீங்கன்னா 3ஆகவும் மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7ஆகவும் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ், நெட்வொர்க் யூசேஜ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் டேட்டா ஃபார் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே வந்தீங்கன்னா வென் யூஸிங் மொபைல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து டிக்கில் இருக்கும். அப்படி டிக்கில் இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலில் குரூப்லேயோ இல்லை உங்களுடைய சேட்ஸ்லேயோ யாரோ ஒருத்தர் ஃபோட்டோவோ இல்லை வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் எது அனுப்புனாலுமே உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு உங்களுடைய கேலரியும் உங்களுடைய ஸ்டோரேஜும் ஃபில் ஆகிடும். அது உங்களுக்கு தேவையே படாது, இருந்தாலுமே டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிக்கில் இருக்கிறது எல்லாமே அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கனாலே உங்களுடைய மொபைலில் யார் அனுப்புகிற ஃபோட்டோவோ, வீடியோவோ, டாக்குமெண்ட்டோ எதுவுமே டவுன்லோட் ஆகாது. நீங்களாக அதை டவுன்லோட் பண்ணுற வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்களாக அதை டவுன்லோட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய மொபைலில் அந்த ஃபோட்டோ இல்லை வீடியோ எனிதிங் அது வந்து டவுன்லோடே ஆகும். அதுக்கு கீழே வென் கனெக்ட் ஆன் ஒய்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபுல் டிக்கில் இருக்குன்னா நீங்கள் பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை மூலிமா நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த சமயத்தில் வந்து அந்த ஒய்ஃபையை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டவுன்லோட் வேணாம், ஒய்ஃபையில் இருக்கும்போது கூட இந்த வந்து எதுவுமே டவுன்லோட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையுமே டிக்கில் இருந்துச்சுன்னா அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்புக்கு வர எந்த ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.